விழுப்புரம் மருத்துவமனையில் வலது காலில் அறுவை சிகிச்சை செய்வதற்கு பதிலாக இடது காலில் அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்களிடம் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் விநாயகபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மாரிமுத்து வலது காலில் ஏற்பட்ட வலி காரணமாக விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு சென்றார். அப்போது மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் வலது காலில் 2 இடங்களில் ஜவ்வு கிழிந்த நிலையில் இருப்பதால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். அதன்படி மாரிமுத்துவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. மயக்கம் தெளிந்து மாரிமுத்து கண் விழித்து பார்த்தபோது அவருக்கு வலது காலுக்கு பதிலாக இடது காலில் அறுவை சிகிச்சை செய்து கட்டு போடப்பட்டிருந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் உறவினர்களுடன் சேர்ந்து மருத்துவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இங்கே வந்து பார்த்த உடனே அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்துட்டு இல்லை ஆப்ரேஷன் பண்ணி ஆனால் 2 ஜவ்வு கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தேட்டர் உள்ள காலை 8 மணிக்கு உள்ளார இட்டுன்னு போனவங்க 12:45 12:30 தான் வெளில வந்தார். நாங்கள் வெளியிலேருந்து அப்புறம் எல்லோரும் உள்ளே போய் பார்த்தா மாற்றி பண்ணி வச்சுருக்குறாங்க. வலது காலுக்கு பதில் இடது கால் பண்ணிட்டாங்க சார். நீங்கள் திங்கக்கிழமை இருந்து இந்த காலையும் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார். நாங்கள் திங்கக்கிழமை இருந்து இந்த காலையும் பண்ணிக்கினா அவர் எப்படி சார் நடக்கிறது?